சரி, மறுபடியுமே தன்னை குத்தம் சொல்றத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத, அதாவது பொறுத்துக்கவே முடியாத ராதிகாவோ, கோபி அங்க வந்த உடனேயே எல்லார் முன்னாடியுமே வச்சு, "கோபி, நான் சமைக்கிற சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு கேட்க, உடனே கோபியும் வேற வழி இல்லாம ராதிகாக்காக, நீ சூப்பரா சமைப்ப ராதிகா, எனக்கு பிடிக்கும்னு சொல்றாங்க." ஆனா பக்கத்துல நின்ன ஈஸ்வரியோ, "கோபி, நீ இவளுக்காக அதெல்லாம் பொய் சொல்லாத. தயவு செஞ்சு சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்ற உண்மையை சொல்லிடு. நான் உனக்காக இருக்கேன்னு" சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுற மாதிரி ராதிகாவோட சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ராதிகாக்கு பயந்த கோபியோ ரொம்பவே தயங்கி போய் நின்னுட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் செல்வியும் செம்மைய காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க ராதிகாவோ, நீங்க கொஞ்சம் உள்ள வரீங்களா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போக, அப்போ இதை பார்த்த கோபியும், ஐயோ எதுக்காக போறாங்கன்னு தெரியலையே, மறுபடியும் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. ஆனா இந்த பக்கம் ரூம்குள்ள ஈஸ்வரியை கூட்டிட்டு போன ராதிகாவோ, ஈஸ்வரிய லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட தேவையில்லாம என்னோட குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க, என் புருஷனுக்கு என்னால எப்படி சமைச்சு போட முடியும்னு சொல்லிட்டு நீங்க சொல்ல தேவையில்லை. அது மட்டும் இல்லாம அவங்களும் என் சாப்பாடை எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. அப்படி பண்ணீங்க நான்லாம் எல்லா நேரமும் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா நான் ஒன்றும் பாக்கியா கிடையாது, ராதிகா அப்படின்னு செம்மையா மிரட்டிட்டு இருக்க. அப்போ இந்த மாதிரி ராதிகா தன்னை இப்படி மிரட்டுறத பார்த்து ஷாக்ல நின்றுட்டு இருக்காங்க ஈஸ்வரி. ஆனா அப்போ கரெக்டா அங்க வந்த கோபியும், என்ன ரொம்ப நேரம் ஆச்சு வரலையேன்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன், என்னாச்சு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்க. ஆனா ராதிகாவோ இது வரைக்கும் செம்ம டெரரான வாய்ஸ்ல பேசிட்டு இருந்தவங்க அப்படியே ரொம்பவே பொலைட்டான வாய்ஸ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கோபி கிட்ட, இல்ல கோபி, இவங்க கிட்ட உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டேன், ஆனா அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியலன்ட்டாங்க. அதனாலதான் வயசாயிடுச்சு இல்ல, சரி ஞாபகம் இல்லாம இருந்திருக்கும், அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆகுதுன்னு சொல்ல, உடனே கோபியும், அதுதானா, இரு ராதிகா, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரெக்கார்ட் எடுத்து ராதிகா கிட்ட கொடுக்க, உடனே ராதிகாவும் அந்த ரெக்கார்டை வாங்கிட்டு அப்படியே கோபி கூட கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது கூட திரும்பி ஈஸ்வரிய பார்த்து முறைச்சுக்கிட்டே போறாங்க. ஆனா இந்த மாதிரி ராதிகா டபுள் கேம் ஆடுற மாதிரி பேசுறத பார்த்த ஈஸ்வரியோ அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஆனா கோபியை ரூம்க்கு கூட்டிட்டு போன ராதிகாவோ ஈஸ்வரி முன்னாடி வச்சு கோபியை எந்த சத்தமும் போலனாலும் தனியா வச்சு அவங்க கிட்ட, என்ன கோபி, நீங்க எதுக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்றத மறந்துட்டீங்களா என்ன? அது மட்டும் இல்லாம என்ன சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? உங்க அம்மா என்ன எந்த சத்தமும் போட மாட்டாங்க, திட்ட மாட்டாங்கன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்ப பாருங்க, அவங்க எல்லார் முன்னாடியுமே வச்சு என்னோட சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீங்களும் அதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க. இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்க. ஆனா கோபியோ எப்படி ஈஸ்வரி கிட்ட சமாளிக்கிறதுக்காக தனக்கு படபடப்பா வருதுன்னு சொல்லிட்டு பேசினாங்களோ, அதே மாதிரி ராதிகா கிட்டயுமே நடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவோ கோபியை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால அவங்கள என்னதான் ஒரு பக்கம் நம்பாம இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களோட உடம்பும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்த கோபியுமே ராதிகா தம்மால இவ்வளவு அக்கறையா இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாம, இந்த உலகத்திலேயே இல்ல இந்த யூனிவர்ஸ்ல நான் தான் ரொம்பவே சந்தோஷமான ஆளு. அது மட்டும் இல்லாம நாளைக்கு கண்டிப்பா நான் அம்மா கிட்ட இதை பத்தி பேசுற ராதிகா, இதுக்கப்புறமா அம்மா உன்னை எந்த குறையும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க கிட்ட ரொம்பவே பாசமா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இது எல்லாத்துக்குமே ஒரு வகையில பாக்கியாவும் காரணம். ஏன்னா அவ ஒருவேளை நம்மள இந்த வீட்டுக்குள்ள விடலைன்னா கண்டிப்பா என்னால உங்க எல்லாரு கூடயுமே சேர்ந்து சந்தோஷமா இருந்திருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பாக்கியாவும் மறுபடியுமே பெருமையா பேச, அப்ப இதை பார்த்த ராதிகாவும் கோபி மேல மறுபடியுமே செல்லமா கோச்சிக்க. ஆனா கோபியோ இதை புரிஞ்சுக்கிட்டு ராதிகாவை மறுபடியுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா கீழே இது எதுவுமே தெரியாத ஈஸ்வரியோ அப்படியே ஸ்டன் ஆகி, அதாவது ராதிகா அவங்க கிட்ட பேசுறது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு உறைஞ்சு போய் டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாங்க. அப்போ கரெக்டா இந்த மாதிரி ஈஸ்வரி கிட்ட ராதிகா என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கணுன்றதுக்காகவே வேலை எல்லாத்தையுமே லேட்டா பண்ணிட்டு இருக்க செல்வியோ ஈஸ்வரி வந்து இப்படி உட்கார்ந்து இருக்கும் போது, அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியே ராதிகா இவங்களை லெஃப்ட் ரைட் வாங்கிட்டாங்க போலயேன்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட வந்து அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்க, அப்புறம் ஈஸ்வரியோ பாக்கியா கிட்ட, பாக்கியா, இப்படி ஒருத்தி உறைஞ்சு போய் வந்து உட்கார்ந்துருக்காளே என்ன விஷயம்னு சொல்லிட்டு நீ கேட்க மாட்டியான்னு கேட்க, உடனே பாக்கியாவும் ஏன் என்னாச்சு அத்தன்னு கேட்க, உடனே ஈஸ்வரி ராதிகா அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில உட்கார்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவ என் பையன் கோபி வந்ததுக்கு அப்புறமா எப்படி தெரியுமா நாடகம் ஆடுற மாதிரி அப்படியே அவளோட நடவடிக்கை எல்லாத்தையுமே மாத்திக்கிட்டா, அப்படியே அப்பாவி மாதிரியே நடந்துக்கிட்டா. சொல்ல போனா எதுவுமே நடக்காத மாதிரி எல்லாம் அவ பேசிட்டாங்கிறது கிளம்பி போனா தெரியுமா. அது மட்டும் இல்லாம இப்ப கூட மாடிக்கு போய் என் பையனோட மனசை அவ எப்படிதான் மாத்திருக்கோன்னு தெரியலன்னு பேச, உடனே இதை கேட்டுட்டு செல்விதான் ரொம்பவே ஆர்வத்தோட ஈஸ்வரி கிட்ட கேள்வி மேல கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவா அது எதையுமே கண்டுக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. அதனால ஈஸ்வரியும் ரொம்பவே கடுப்பாக்கி செல்வி கிட்ட, போய் நீ முதல்ல உன்னோட வேலையை பாரு, எதுக்காக இங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பாக்கி கிட்ட, ஏன் பாக்கியா நான் இங்க இவ்வளவு சீரியஸா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், அண்ணன் எதையுமே கண்டுக்காத மாதிரி எதுவுமே பேசாம இருக்கியே, அது மட்டும் இல்லாம அந்த ராதிகாவனை எதுவுமே சொல்ல மாட்டியான்னு கேட்க, உடனே பாக்கியாவும் நான் எதுக்காகத்தான் அவங்களே ஏதாவது சொல்லணும், அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கும் உங்களோட மருமகளுக்கும் உங்களோட மகனுக்கும் இருக்கிற குடும்ப பிரச்சனை,
அதுல நான் இதுக்காக 3வது ஆள் இடணும்னு சொல்லிட்டு செம்மையா நோஸ் கட் பண்ணி விட, உடனே இதை கேட்டுட்டு ஆமா நீலாம் இப்போ ரொம்பவே ஓவரா போற, அது மட்டும் இல்லாம இந்த வீட்ல என்னோட மதிப்பு மரியாதை எல்லாமே மொத்தமா குறைஞ்சு போயிடுச்சு. சொல்ல போனா என் புருஷன் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் எல்லாருமே என்ன மதிச்சாங்க, இப்போ அது சுத்தமா இல்லாமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப போறாங்க. ஆனா போகும்போது கூட நீ கூட உன்னோட வாயை இதுக்கப்புறமா அடக்கி பேச ஆரம்பிச்சுக்கோ, ஏன்னா கண்டிப்பா இந்த வீட்ல நான் மட்டும்தான் அதிகாரத்தை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அப்போ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த செல்வியோ வேகமா ஓடி வந்து பாக்கி கிட்ட பரவாயில்ல பாக்கியாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நீ கிடையாது, அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா நீ ராதிகாக்கா கிட்ட போயிட்டு எதுக்காக என்னோட அத்தையை திட்டினன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுட்டு இருப்ப, ஆனா இப்போ அமைதியா இருக்க, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்ல உடனே பாக்கியாவும் செம்ம கெத்தோட நான் இதுக்காக அவங்களோட குடும்ப பிரச்சனையில தலையிடணும், அதுவும் சரியான விஷயம் தானே அப்படின்னு அவங்களோட தரப்பு நியாயத்தை பேசினது மட்டும் இல்லாம செல்வி கிட்ட சரி சரி இப்பதான் நீ என்ன கதை என்ன ஏதுன்னு கேட்டுட்டல்ல, போ வீட்டுக்கு கிளம்பி போ, நாளைக்கு சீக்கிரமா கிளம்பிவான்னு சொல்ல உடனே செல்வி ரொம்பவே சந்தோஷமா சரிக்கா சரிக்கா நாளைக்கும் சீக்கிரமா வந்து இங்க நடக்கிற நாடகம் எல்லாத்தையுமே நான் பார்க்கணும்னு அங்க இருந்து குஷியா கிளம்பி போக, ஆனா இத பார்த்த பாக்கியாவும் ஷோ இவ பண்ற விஷயம் தாங்க முடியலப்பான்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட கணக்கு வழக்கு எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சுட்டு அஃபருக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அங்கிருந்து தன்னோட வேலைகளையுமே முடிச்சுட்டு கிளம்பி போக, ஆனா இன்னொரு பக்கமும் ஈஸ்வரி ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது நாளைக்கு அந்த ராதிகாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ யோசனையோலயே படுத்திருக்காங்க. ஆனா அடுத்த நாள் எந்திரிச்ச உடனேயே சீக்கிரமா, அதாவது ராதிகா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கீழே வந்து கோபிய பார்த்து அவங்க கிட்ட பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுல வச்சு பேசினா கண்டிப்பா அந்த ராதிகா வந்து தன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு யோசிச்சது மட்டும் இல்லாம கோபி கிட்ட சரி கோபி நம்ம வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட, உடனே கோபியும் சரின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கூட வாக்கிங்க்கு போறதுக்காக அவங்க கூட போக பார்க்க, ஆனா அதை கரெக்டா தெரிஞ்சுக்கிட்ட ராதிகாவோ கோபி வாங்க நம்ம போகலாம், உங்க அம்மாவுக்கு கால் வலியெல்லாம் இருக்கு, அவங்களாலலாம் உங்க லெவலுக்கு நடந்து வர முடியாது, அவங்க வீட்லயே ரெஸ்ட் இருக்கட்டும்னு சொல்லிட்டு உடனடியே அவங்க எதுவுமே பேசாம கோபியை அவங்க கிட்ட இருந்து அப்படியே கூட்டிட்டு போக, கோபியுமே வேற வழி இல்லாம ராதிகா கூட கிளம்பி போறாங்க. அது மட்டும் இல்லாம ராதிகாவும் கோபியும் தன்னோட டைமை ரொம்பவே சந்தோஷமா ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஈஸ்வரியோ வீட்டுல தனியா உட்காந்து என்னோட பையனா இவ என்கிட்ட இருந்து மறுபடியுமே பிரிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு கஷ்டத்தோட உட்காந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சரி வீட்டுக்கு வரட்டும், இவனை எப்படினாலும் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்ல, நான் அங்க வச்சு கோபி கிட்ட என்னோட பிரச்சனை என்னன்றதை பேசிக்கிறேன், அது மட்டும் இல்லாம அந்த ராதிகாவுக்கு ஒரு முடிவை கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துல உறுதியா இருக்க. ஆனா அதுக்குமே ராதிகா ஆப்பு வைக்கிற மாதிரி கோபி கிட்ட கோபி சரி வாங்க டைம் ஆயிடுச்சு, நம்ம முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு உங்களோட செக்அப் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வரலாம், ஏன்னா எனக்கு ஆஃபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு, சீக்கிரமா நம்ம போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போக பார்க்க. ஆனா அப்ப இதை பார்த்த ஈஸ்வரியும் நில்லு நில்லு, என் பையனை நீ எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போற, என் பையனை நான் தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக, கோபி நீ ஏன் கூட வான்னு கூப்பிட. ஆனா ராதிகாவும் உங்களுக்கு எதுக்கு சிரமத்தை, நானே இவங்களை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன், உங்களுக்கு அங்கெல்லாம் அலைய முடியாதுன்னு சொல்லிட்டு மறுபடியுமே அவங்கள கட் பண்ணி விட பார்க்க. ஆனா இந்த தடவை தான் கண்டிப்பா இந்த விஷயத்துல தோத்து போக கூடாதுன்றதுக்காகவே கோபி கிட்ட கோபி அம்மா கண்டிப்பா உங்க கூட வருவேன்ப்பா, அப்படி இல்லைன்னா கண்டிப்பா நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன் பாத்துக்கன்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்ட கோபியும் சரி 2 பேரையுமே கூட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக தேவையில்லாம இந்த விஷயத்துல எல்லாம் சண்டை போட்டுக்கிறீங்க, பேசாம வாங்க 2 பேருமே என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு ராதிகா வேண்டான்னு சொல்லிட்டு மறுக்க வர, ஆனா கோபியோ பதட்டப்படுற மாதிரி மறுபடியும் ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த ஈஸ்வரியோ நான் பையன் மேல இருக்க பாசத்தால கோபி கோபி நீ பதட்டெல்லாம் படாத அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட உனக்கு என்னதான் பிரச்சனை, அங்க வந்து நான் எந்த வாயும் திறக்காம இருக்கேன் போதுமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்துல எல்லாம் தேவையில்லாம சண்டை போடாதன்னு சொல்ல, உடனே ராதிகாவும் சரின்னு சொல்லிட்டு சம்மதம் தெரிவிச்சு 3 பேருமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க செல்வியும் செம்ம காமெடியா பாக்கியா கிட்ட நடக்கிற விஷயத்த பத்தி சிரிச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா பாக்கியாவும் செல்வியை மறுபடியுமே அமைதிப்படுத்திட்டு வா நமக்கு ரெஸ்டாரண்ட்ல நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி பொங்கல் ஆஃபருக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் செக்அப்காக ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரியை என்னதான் ராதிகா கூட்டிட்டு போனாலும் டாக்டரோட ரூம்குள்ள ராதிகா கோபி கூட சேர்ந்து தனியா தான் போறாங்க. ஈஸ்வரிய வெளியவே நிக்க வச்சுட்டு அப்படியே அவங்கள கண்டுக்காத மாதிரி போயிட, இதனால ஈஸ்வரியும் ரொம்பவே சோகத்தோட வெளியே உட்கார்ந்துருக்கிறது மட்டும் இல்லாம இந்த ராதிகா வேணும்னே பிளான் போட்டு பண்றா, இது எல்லாத்தையுமே நம்மளோட பையன் கூட நம்ம தனியா பேசக்கூடாதுன்றதுக்காகவே இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கடுப்போட உட்கார்ந்துருக்க. ஆனா உள்ள போன ராதிகாவோ டாக்டர் கிட்ட கோபியோட உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையோட நல்லா விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதனால இதை பாக்குற கோபியும் ரொம்பவே சந்தோஷத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம டாக்டரும் அவங்களோட உடம்பு இப்ப ரொம்பவே நல்லா இருக்கு, அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம இருங்க, மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பி வைக்க. அதனால ராதிகா கோபி 2 பேருமே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வெளியே வராங்க. அப்ப இதை பார்த்த ஈஸ்வரி ஒரு பக்கம் அப்பாடா நம்மளோட பையனோட உடம்பு சரியாயிடுச்சு போலயே, இதுக்கப்புறமா நம்ம அந்த ராதிகாவோட பிரச்சனைய பேசலாம் போலயேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கனவோட கோபி கிட்ட, என்னப்பா உன்னோட உடம்பு எல்லாமே நல்லா ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்வமா பேச ஆரம்பிக்க. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட கோபியும், கண்டிப்பா இப்ப மட்டும் டாக்டர் நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த நம்மளோட அம்மா கிட்ட சொன்னோம், அவ்வளவுதான், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு மறுபடியுமே குடும்பமே பிரச்சனை களமா மாறிடும்னு அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அவங்க டாக்டர் சொன்ன விஷயத்த லைட்டா கொஞ்சம் அதிகப்படியாவே ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க. அதாவது இப்போதைக்கு உடம்பு நல்லா தான் இருக்கா, ஆனா நான் ஸ்ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி மட்டும் எடுத்துக்கிட்டேன்னா கண்டிப்பா என்னோட உடம்பு பழையபடி மாறிடுமா, அதனால இப்போதைக்கு நான் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு சொல்றாங்கம்மான்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு, சரிப்பா சரிப்பா, முதல்ல வீட்டுல போயிட்டு மத்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலான்னு மறுபடியுமே வீட்டுக்கு போயிட்டு, என்னப்பா சொன்னாங்க, அப்படி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா உனக்கு மறுபடியுமே என்ன பிரச்சனை வந்துருமான்னு கேட்க, உடனே எல்லார் முன்னாடியுமே வச்சு ஹால்ல உட்காந்து கோபி ரொம்பவே டயர்டா இருக்க மாதிரி ஈஸ்வரி கிட்ட பேசுறது மட்டும் இல்லாம, இல்லம்மா ஏதாவது சண்டை ஸ்ட்ரெஸ்ன்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா மறுபடியும் எனக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூட வாய்ப்பு இருக்கா, அதனாலதான் அவங்க நீங்க கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையுமே மண்டையில போட்டு குழப்பிக்காம ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஏமா ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ராதிகாவால ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டா பதறிக்கிட்டே கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிக்க. அப்ப இதை பார்த்து பயந்து போன ஈஸ்வரியும் கோபி நினைச்ச மாதிரியே, இல்லப்பா அம்மாக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்ல போனா அம்மாக்கு இதுக்கப்புறமா ராதிகாவால என்ன பிரச்சனை நடந்தாலும் கண்டிப்பா உங்ககிட்ட வாயே திறக்க மாட்டேன்பான்னு சொல்லிட்டு அவங்களோட வாயை மூடிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக, உடனே இதை பார்த்த கோபி, அப்பாடா நம்ம பிளான் போட்டபடியே அம்மாவோட வாயை அடக்கிட்டோம், இதுக்கப்புறமா கண்டிப்பா அம்மா ராதிகாவை பத்தி எந்த குறையும் சொல்ல மாட்டாங்க, ராதிகா கிட்ட நம்ம சொன்ன மாதிரியே செஞ்ச மாதிரியும் ஆச்சு, அதே சமயம் வீட்டுல இருக்க பிரச்சனையுமே முடிச்சு வச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரிலாக்ஸா உட்காந்துருக்கா. ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா ராதிகாவும், என்ன இவங்க அவங்களோட உடம்ப வச்சு எப்ப பார்த்தாலும் பிளாக்மெயில் பண்ணியே எல்லா பிரச்சனையில இருந்துமே தப்பிச்சிட்டு இருக்காங்களே, இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சாலும் இப்போதைக்கு ராதிகா கோபியை பத்தி யோசிக்கிறதுனால எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஆனா இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு இருக்க பாக்கியாவோ எப்பவும் போலயே கோபி கிட்ட வந்து, இங்க பாருங்க, நீங்க பண்றது எல்லாமே ஒரு விதத்துல பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு நினைச்சு பண்றதா இருந்தாலும் இன்னொரு விதத்துல அது அத்தை தான் ரொம்பவே பாதிக்குது, அதனால கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே பார்த்து நடந்துக்கோங்க, இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையை தள்ளி போறதா நினைச்சுக்கிட்டு ஃபியூச்சர்ல இருக்கிற பிரச்சனையை அதிகப்படுத்திடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு அங்க கிளம்பி போக, உடனே பாக்கியா இந்த மாதிரி மறுபடியுமே நம்ம மேல இருக்க அக்கறையால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா யோசிச்ச கோபியுமே பாக்கியா போகும்போது அவங்கள ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்போ சரியான நேரம் பார்த்து ராதிகா வெளியே வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கோபி பாக்கியாவை ரொம்பவே ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு செம்மைய கடுப்போட கோவத்தோட கோபியோட முன்னாடி வந்து நிக்க, உடனே கோபியும் பயந்து போய் ராதிகாவை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ராதிகாவோ செம்ம கோவத்தோட கோபி கிட்ட, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, இன்னும் உங்களோட முதல் மனைவியை உங்களால மறக்க முடியலையா என்னன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, கோபியோ ராதிகா கிட்ட இதுக்கப்புறமா இந்த விஷயத்துல என்ன பேசி சமாளிக்கிறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட உட்காந்துருக்காங்க.